Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மோட்ரு ஓடுது ஆனால் தண்ணி எடுக்கலை. இப்போ அதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஏரில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், அப்படி இல்லைனா ஃபுட்வால் போயிருக்கும். இப்போ நான் எல்லா இதுவும் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் ஆகலை. இப்போ நான் ஃபுட்வால் பைப்பை வெளியே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இந்த ஃபுட்வால் செக் பண்ணி பார்ப்போம். பைப் ரிஞ்சு எடுத்துகிட்டு இந்த ஃபுட்வால் முதல்ல கைட்டிக்கோங்க. கைட்டிங்கன்னா அதில் தெரியும். இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஏதாவது உடஞ்சி இருந்தாலும் உங்களுக்கு லாக் ஆகாது. இல்லை இது உள்ளே ஒரு வாஷர் இருக்கும், அந்த வாஷர் வீணாக போயிருந்தாலும் தேஞ்சு போயிருந்தாலும் உங்களுக்கு தண்ணி வந்து நிற்காது. இந்த தண்ணி நின்னால் தான் மறுபடியும் மோட்ரு போடும்போது மோட்ரு வந்து சக் பண்ணி தண்ணி இது பண்ணும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி பார்ப்போம், தண்ணி நிற்கிதான்னு பாருங்கள். ஊற்றுறான். தெரியுதுங்களா? தண்ணி கீழே போயிட்டு தான் இருக்குது. தண்ணி இதில் நிற்கல, தண்ணி குறையுது பாருங்கள். இப்போ தண்ணி இதுமாதிரி நிற்காமல் போனால் உங்களுக்கு மோட்ரு தண்ணி எடுக்காது. இப்போ இந்த ஃபுட்வால் தான் மாற்றணும். அதில் உள்ள வாஷர் தேஞ்சு போயிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு மாற்றி. இப்போ இது வேறு ஒரு ஃபுட்வால் இருக்குது. இப்போ இதில் தண்ணி ஊற்றி பார்ப்போம். பாருங்கள், இதில் தண்ணி நிற்கிது, தண்ணி குறையல, ஊற்றுற தண்ணி அப்படியே இருக்குது. இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணால் தண்ணி வெளியே வந்துடும். இந்த ஃபுட்வால் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுன்னு பார்ப்போம். வேறு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எப்படி நம்ம கைட்டினமோ அதே மெத்தடில் தான் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டெஃப்லான் டேப்பு இல்லை த்ரெட்டு எது இருந்தாலும் சுற்றிக்கோங்க. ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல் டைட் வச்சாச்சு. இது வந்து இப்போ நம்ம சம்ப்லேருந்து கட் பண்ண பைப்பு இது. இப்போ இதை வந்து இந்த பைப்பையும் மோட்டர்லேருந்து சம்புக்குள்ளே இறங்குற பைப்பையும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி பட்டை சீலோ இல்லை ஆக்ஷாட்டோட இருந்தால் நம்ம லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இது 1 இன்ச்சு கப்ளிங்கு, இது 1 இன்ச்சு பைப்பு. இதே அந்த மாதிரி 2 சைடும் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க, சொல்லிக்கோங்க. இது ஒரு சால்வெண்ட், பிவிசி சால்வெண்ட். இதை லைட்டாக எந்த சைடு ஓட்டுறீங்களோ அந்த சைடு மட்டும், இந்த பாதி ஓட்டக்கூடாது, அது பைப்பில் போகும்போது தான் ஓட்டணும். இதை மட்டும் பேஸ்ட் வச்சுக்கணும். இப்போ நல்லா ரெண்டுத்தையுமே ஒட்டிக்கோங்க.
நம்ம சம்பில் பைப் கனெக்ட் பண்ணுறது முன்னாடி அந்த பைப்பை ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி ஃபுல்லாகிடுங்க. தண்ணியாக லீக் ஆகுதான்ட்டு செக் பண்ணிடுது. தண்ணி இப்போ ஃபுல்லாகிடுச்சு. பாருங்கள், ஒரு ட்ராப்பில் தண்ணி கீழே வரல, கரெக்டாக இருக்குது. இதுதான் நம்ம வந்து மோட்டர்லேருந்து வர்றது சம்புக்கு இறங்குற பைப்பு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கையில் இருக்கிற ஃபுட்வால் மாத்திர பைப்பு இது தொட்டிக்குள்ளே இறக்கிட்டு இது அந்த ஹோல்ஸ் பக்கமாக வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த ஹோல் சைடாக பைப்பை விட தள்ளிக்குங்க. இப்போ இதில் சொல்யூஷன் பேஸ்ட் பண்ணி ஊட்டிட வேண்டியதாக. சொல்யூஷன் ரெண்டுத்துலேயுமே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லிவிட இருந்தோம். ஸ்ட்ரைட்டாக வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே புஷ்னு இருங்க, செட் ஆகிற வரைக்கும். அவ்வளோதாங்க, இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மோட்டர்கிட்ட போய் பார்ப்போம். இதுதாங்க அந்த மோட்ரு, தண்ணி நமக்கு எடுக்காத மோட்ரு. இது எந்த காலத்தில் முடியாதுன்னு தெரியல, ஹைதரலி காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, தண்ணி ஊற்றி பார்ப்போம். இப்போ இந்த வால்வு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த வால்வை ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தண்ணி ஊற்றி ப்ரைம் பண்ணணும். தண்ணி ஃபில் ஆகிற வரைக்கும் ஊற்றுங்க. தண்ணி ஃபில்லாகி வெளியே வரும், ஸ்லோவாக ஊற்றுங்க. இப்போ தண்ணி இதில் ஊற்றும்போது தண்ணி உள்ளே போகல. இப்போ தண்ணி நம்ம ரோடு கொஞ்சம் ஊற்றுனோட பாருங்களேன், தண்ணி உடனே வெளியே வருது. தண்ணி அப்போ ஃபுல்லாகல. இப்போ இதில் வந்து ஏர் எடுக்கிறதுக்காக இதில் ஒரு நெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஏர் லாக் ஆகிருக்கு, ஏன்னா தண்ணி சுத்தமாக இல்லாமல் மோட்ரு ஓடி இருக்குது, அதனால் வர ப்ராப்ளம் இது. இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றுக்கணும். இப்போ வர மோட்டர்லாம் அந்த இது கிடையாது, அப்படியே நீங்கள் ஊற்றினாலும் தண்ணி எடுத்துக்கும். இது ரொம்ப ஓல்டு டைப்புங்கிறதால இதில் நம்ம தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த சைடு தண்ணி தண்ணி அதை ஊற்ற தண்ணி அதில் உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் வருது. இப்போ அந்த பபிள்ஸ் நிற்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணி அதை ஊற்றிடுங்க. பாருங்கள், இப்போ நான் தண்ணி ஊற்ற அந்த பபுள்ஸ் நின்றுச்சு. ஏர் பபுள்ஸ் வரல, தண்ணி இப்போ ஃப்ரீயாகுது பாருங்கள். இதுங்களா தண்ணி ஊற்றி தண்ணி உங்களுக்கு ஏர் இல்லாமல் பபுள்ஸ் இல்லாமல் வருது. இப்போ இந்த டைமில் வந்து இந்த நட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட ஏர் இல்லை, போகக்கூடாது. ஏர் போச்சுன்னா மறுபடியும் அதே ப்ராப்ளம் தான் வரும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றினா தண்ணி நிற்கணும். இப்போ தண்ணி இல்லை, இதில் மேலே போயிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி இதில் ஃபுல்லாகி வர்றது தான். தண்ணி ஊற்றிட்டா இப்போ தண்ணி நிற்கிது. இந்த வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மோட்டர் ஆன் பண்ணிக்கணும். மோட்டர் ஆன் பண்ணி வச்சுங்க. ஒரு 2-3 செகண்ட் கழிச்சு பாருங்கள், வால்வு திறக்கிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் பிரச்சனை ஆகுது. இதாங்க சின்ன ப்ராப்ளம் தான், ஒன்றுமே கிடையாது. ஃபுட்வால் தான் ப்ராப்ளம். உங்களுக்கு தண்ணி ப்ரைம் பண்ணும்போது தண்ணி நிற்கலனாவே ஃபுட்வால் தான் ப்ராப்ளம் நினச்சிக்கிட்டு தான். மற்றபடி தண்ணி ஏறி இறங்கினா எங்கேயோ ஏர் போகுது, அதை ஏர் கரெக்ட் பண்ணணும்.
அதில் அடுத்த வீடியோ அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ இது வந்து ஃபுட்வால் மட்டும்தான். இந்த சின்ன சின்ன விஷயம் நம்ம வீட்டுக்கு ஒரு விஷயத்தை நம்மளே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணதால் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.